தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும், அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நீலையாய் உன்னை நீலைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுபவராகவும் புகலிடமாகவும் இரும். அதனால் நீர் என்னை மீட்டீர், ஏனெனில் நீர் என் கற்பாறை ஆகவும் அடைக்கலமாகவும் உள்ளீர். உமது பெயரின் பொருட்டு நீர் எனக்கு தலைவராகவும் இருப்பீர், எனக்கு உணவு அளிப்பீர். திருப்பாடல்கள் 30 இறைவசனங்கள் 3 மற்றும் 4. அன்பிற்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாய் ஒப்புக் கொடுத்து தங்களுடைய திருமண வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற திருவாளர் ஆகனல் திருமதி அனிதா ஆகனல் தம்பதியினருக்காகவும் அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவர்களுடைய பிள்ளைகள் அமண்டா அபிகேல் இவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே செபிப்போம். பிறந்த நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற சரண்யா அவர்களுக்காகவும் உடல் சுகம் வேண்டி மன்றாடுகின்ற ஜோசப் ஜெயராஜ் மற்றும் மக்காரியாஸ் இவர்களுக்காகவும் இத்திருப்பலியிலே செபிப்போம். ஆண்டவருக்குள் நித்திலை பாடுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப், தேவாரம் ஆசிர்வாதம், திருமதி ஆண்டனி மேரி பேட்ரிக் வைலட், 7ஆம் ஆண்டு நினைவு கூர்ந்த எல் அந்தோனி இவர்களுடைய ஆண்மையை பாடுதலுக்காக இத்திருப்பலியிலே செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய மையமாய் விளங்குகின்ற இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றினுடைய மாபெரும் மறைபொருள் விழாவை கொண்டாட நம்மை நாம் தயாரித்து நாளைய தினம் தவக்காலம் என்கின்ற புண்ணிய காலத்திற்குள் நாம் நுழைகிறோம். இந்த புண்ணிய காலம் நம்மை எல்லாம் கடவுளிடம் நெருங்கி வர அழைப்பு கொடுக்கிறது. நம்மை நாம் முற்றிலுமாய் மாற்றிக்கொண்டு நம்முடைய பழைய வாழ்க்கை நிலையிலிருந்து நம்மை புதுப்பித்து கொண்டு கடவுளிடம் திரும்பி வர நமக்கு அழைப்பு விடுக்கின்ற காலம். எனவே இந்த புண்ணிய காலத்திற்குள் நாம் புனிதமாய் நுழையவும் இந்த காலத்தை நாம் புனிதமாய் பயன்படுத்தவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். அன்பிற்கினியவர்களே, இந்த இறைவார்த்தை வழிபாடு நம்மையெல்லாம் கடவுளுடைய பார்வையிலிருந்து அல்லது அவருடைய உறவிலிருந்து எது நம்மை பிரித்தெடுக்கிறதோ அதிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு வாழ அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதியில் கடவுள் மனிதரை படைத்ததற்காக மனம் வருந்தினார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் மனம் வருந்தியதற்கு எது காரணமாய் இருந்தது என்பதை நாம் மேற்குறிப்பிட்ட பகுதியில் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் கடவுள் அருவருக்கின்ற, கடவுள் விரும்பாத தீய சிந்தனைகளையும் தீய செயல்களையும் கொண்டவர்களாய், தீமையை மண்ணுலகில் பெருக்குகின்றவர்களாய் இருந்தார்கள். எனவே கடவுள்
அதன் நிமித்தமாய் அவைகள் நிமித்தமாய் மனிதரை படைத்ததற்காக மனம் வருந்தினார் என்று சொல்லப்படுகிறது. கடவுளை நம்மிடமிருந்து எது பிரித்தெடுக்கிறது? கடவுளுக்கு விரும்பாத நம்முடைய தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீய வாழ்க்கை முறை. எனவே தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய 2வது பகுதியில் சொல்லப்படுகிறது, நோவா ஆண்டவருடைய பார்வையில் அருள் நிறைந்தவராயிருந்தார். அவர் நேர்மையாளராயிருந்தார். தீய சிந்தனைகள் அல்லாத, தீய செயல்கள் அல்லாத, தீய வாழ்க்கை வாழாத மனிதராயிருந்ததால் ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய பார்வை நோவாவின் மீது பட்டது என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்வும் கடவுள் விரும்புகின்ற வாழ்வாக மாறிட இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தாம் செய்த அருமடையாளங்களையும் புதுமைகளையும் கண்டுகூட அவர்களுக்குள் எழுகின்ற உணவை குறித்த ஐயத்தை குறித்த விளக்கத்தை இன்றைய நற்செய்தியில் இயேசு குறிப்பிட்டு, நீங்கள் ஏரோதினுடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள். காரணம், அவனுடைய வாழ்வு கடவுள் விரும்பாத பாவ வாழ்வாக இருந்தது. கடவுளுடைய மனிதர் திருமுழுக்கு யோவான் சொன்ன செய்தியை கேட்டு மனமாறாத வாழ்வாக இருந்தது. எனவே அவன் திருமுழுக்கு யோவானை, நேர்மையாளரை, இயேசுனுடைய முன்னோடியை கொலை செய்து பெரும் பாவத்தை கட்டி கொண்டான். எனவே அவனை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், பாவத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு விளக்கம் தருவதை தியானிக்கின்றோம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பள்ளிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரே, மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 5-8 மற்றும் அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1-5 மற்றும் 10 முடிய. அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து
ஆணும் பெண்ணுமாக ஒரு சோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், மண்ணுலக எங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண் உலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர் திரகளின் மேல் வீட்டிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. மாட்சிமிக்க இறைவன் முழங்குகின்றார். அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீட்டிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீட்டிருக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. Alleluia, 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 alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காது இருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா?
5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, 2 வாரங்களுக்கு முன்பு என்னுடைய வகுப்பு தோழர் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் என்னோடு சேர்ந்து ஆங்கிலத்துறையில் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்ட நண்பர் ஒருவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு பள்ளியிலே இடம் வேண்டும் என்று சொல்லி அந்த பள்ளியில் சிபாரிசு செய்யும்படி என்னை தேடி வந்திருந்தார். அவருக்கு கடிதங்கள் கொடுத்து அந்த பள்ளியினுடைய முதல்வரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டேன். நேற்றைய தினம் அவருடைய மகனுக்கான இடமும் கொடுத்தார் முதல்வர் அவர்கள். ஆனால் என்னுடைய வகுப்பு தோழர் இப்பொழுது உலகில் வியாபாரத்தில் முதலிடத்தில் கோலோச்சு கொண்டிருக்கின்ற அமேசான் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நான் அவரிடம் அவருடைய வேலையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் அவருடைய மாமனார் மாமியாரை குறித்தும் விசாரித்து கொண்டிருந்த பொழுது தொழிலை குறித்து கேட்டேன். நண்பரிடம் கேட்டேன், உங்களுடைய வேலை எப்படி செல்லுகிறது, உங்களுக்கு போதுமான அளவு அவர்கள் உங்களுக்கான ஓய்வை கொடுக்கின்றார்கள். இந்த நாட்களில் நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், எம்என்சி தங்களுடைய பணியாளர்களை எல்லாம் வீடுகளிலிருந்து வேலை செய்யும்படி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து அவர்களுடைய நிறுவனங்களிலிருந்தே தங்களுடைய பணியாளர்களுக்கான கணனி, மடிக்கணனி அல்லது மேசை கணனி என எல்லாவற்றையும் கொடுத்து வேலை வாங்குகிறார்கள். ஆனால் நீ தினமும் அலுவலகம் செல்வதாக சொல்லுகின்றாயே, எனவே உன்னுடைய பணி எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய நண்பர் சொன்னார், ஃபாதர், இப்போ எங்களுடைய இந்த அமேசான் நிறுவனத்தினுடைய தோற்றுவிப்பாளர் ஓனர் அவருடைய பணியை ராஜினாமா செய்து அவரோடு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகின்ற இன்னொரு நபருக்கு அந்த அமேசான் நிறுவனத்தினுடைய முதன்மை பொறுப்பாளர் பதவியை கொடுத்துவிட்டு இந்த அமேசான் நிறுவனத்தை உருவாக்கியவர் தற்பொழுது வெறுமனே மேற்பார்வையாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்று என்னிடத்திலே சொன்னார். அப்பொழுது என் நண்பரிடத்திலே நான் சொன்னேன், அப்படி என்றால் அந்த முதன்மை பொறுப்பாளர் பதவியை பெற்ற அந்த மனிதர் ரொம்ப லக்கி மேன், வேற யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரிய மனிதராக உங்களுடைய நிறுவனத்தினுடைய தோற்றுவிப்பாளருக்கு இருந்திருப்பார் என்று சொல்லி பேசிக்கொண்டிருந்தேன். அவரும் சொன்னார், ஆமாம் ஃபாதர், அந்த நபர் ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ ஆல்சோ. அவர் இந்த பணியை ஏற்றுக்கொண்ட பொழுது எங்களோடு செய்திகளை பரப்பிய பொழுது அவர் சொன்னார், நான் எல்லாவற்றையும் நம்முடைய நிறுவன தலைவரிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். என் வாழ்வில் அவர் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. He had been an inspiration to me. எனவே தான் என்னை நம்பி இவ்வளவு பெரிய நிறுவனத்தை ஒப்படைத்திருக்கிறார். நான் அவர் விரும்புகின்ற மாதிரி இந்த நிறுவனத்தை இன்னும் நான் மேலே கொண்டு செல்வேன் என்று சொல்லி அமேசான் நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற எல்லா ஊழியர்களுக்குமான செய்தியாக இதை குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, செய்தி மிக சுருங்க கூறின், இந்த அமேசான் நிறுவனத்தினுடைய தோற்றுவிப்பாளர்
இந்த பணியை, தன்னுடைய பணியை தன் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற வேறொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று முனைந்த பொழுது அவரோடு 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் இப்பொழுது முதன்மை பொறுப்பை எடுத்துக்கொண்ட அந்த மனிதர் மீது அவருடைய பார்வை விழுந்திருக்கிறது. எனவே தன்னுடைய நிறுவனத்தை அந்த நபரிடம் கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தியை பகிர்ந்து கொள்ள, இந்த சிந்தனைகளோடு இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவருடைய பார்வை நோவாவின் மீது பட்டது. ஏன் அந்த காலகட்டத்தில் நோவா மட்டும்தான் இருந்தாரா? எத்தனையோ லட்சக்கணக்கானோர் இருந்திருப்பார்கள், எத்தனையோ 1000 பேர் இருந்திருப்பார்கள், எத்தனையோ நல்லவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் ஏன் கடவுளுடைய பார்வை நோவாவின் மீது பட்டது? அதற்கு வார்த்தை சொல்லுகிறது, நோவாவை கடவுள் நேர்மையானவராக அந்த தலைமுறையில் கண்டார். நோவாவினுடைய குடும்பத்தில் அல்லது நோவாவினுடைய தந்தையினுடைய வழியில் அல்லது குடும்பங்கள், அத்துணை குடும்பங்களுக்கு மத்தியில் கடவுளுடைய பார்வை நோவாவின் மீது பட்டது. காரணம், அவர் நேர்மையாளராக கடவுள் கண்டார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பார்வை, அவருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் கடவுளுடைய பார்வையில் அவர் விரும்புகின்ற மக்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம் பலவீனமானவர்கள், நாம் வீழ்ந்து போகக்கூடியவர்கள், இந்த உலகத்தினுடைய மாயைகளுக்கு மிக சுலபமாக இரையாகக்கூடியவர்கள். ஆயினும் இந்த பலவீனங்களோடு நாம் அதிகமாய் கடவுளோடு உறவில் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்பது இன்று நமக்கு தரப்படுகின்ற செய்தியாய் நான் உணர்கின்றேன். இன்றைய இந்த முதல் வாசகத்தையே நாம் நாளையிலிருந்து துவங்குகின்ற தவக்காலத்திற்கான ஒரு தயாரிப்பு சிந்தனையாயும் கூட நான் பார்க்கின்றேன். ஆண்டவருடைய பார்வை நோவாவின் மீது பட்டது. நோவாவுக்கு முன்பு ஆண்டவருடைய பார்வை ஆபிரகாமின் மீது பட்டது. மன்னிக்கவும், நோவாவுக்கு பிறகு ஆபிரகாமின் மீது பட்டது. ஆபிரகாமுக்கு பிறகு அவருடைய மகன் ஈசாக்கின் மீது பட்டது. அதன் பிறகு ஈசாக்கினுடைய 2 புதல்வர்களில் ஒரு புதல்வரான யாக்கோபின் மீது பட்டது. யாக்கோபுவினுடைய 12 பிள்ளைகளில் ஒருவரான யோசேப்பின் மீது பட்டது. அதன் பிறகு மோயிசன் மீது பட்டது. அன்புக்குரியவர்களே, எவரெல்லாம் கடவுளுடைய பார்வையில் நேர்மையானவர்களாய், பலவீனங்களோடு, கடவுளை விரும்புகின்றவர்களாய், கடவுளோடு உறவு நிலையில் இருந்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் கடவுளுடைய பார்வை பட்டது. தம் மகனை இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என்பதில் மிக தெளிவாயிருந்த கடவுளுடைய பார்வை இறுதியாக அன்னை மரியாள் மீது பட்டது. எனவே அன்னை மரியாளை தமக்குரிய ஒருவராக தேர்ந்தெடுக்கிறார். அவர் வழியாக இயேசுவை நமக்கு அனுப்புகின்றார். கடவுளுடைய பார்வை இயேசுவின் மீது பட்டது. இயேசுவினுடைய பார்வை இன்று நம் எல்லார் மீதும் இருக்கிறது. நம்முடைய எல்லா நிலைகளோடும் இயேசு நம்மை தேடி வருகின்றார். அவருடைய பார்வை, அவருடைய அருள் தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அருளை நாம் கொண்டாடுகிறோமா? இந்த அருளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? இவற்றையெல்லாம் தான் தியானிக்க இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய சீடர்களுடைய ஒரு அவநம்பிக்கையை குறித்து எச்சரிக்கை விடுக்கின்றார். இயேசு 5 அப்பங்களை கொண்டு நிறைய பேருக்கு உணவு கொடுக்கின்றார். மீண்டுமாய் 2 மீன்களை கொண்டு நிறைய பேருக்கு உணவு கொடுக்கின்றார். சீடர்கள் தான் மீதியானதையெல்லாம் கூடைகளில் நிரப்பினார்கள். ஆனாலும் இப்பொழுது சீடர்களாகவே சொல்லுகிறார்கள், நம்மிடம் உணவு இல்லையே, ஒரே ஒரு அப்பம் தானே இருக்கிறது என்று சொல்லி. இயேசுனுடைய பார்வை முழுவதும் சீடர்கள் மீது இருந்தாலும் கூட சீடர்களுடைய பார்வையும் எண்ணங்களும் வேறொன்றின் மீது இருக்கிறது. எனவே அதிலிருந்து அவர்களை இயேசு மடைமாற்றம் செய்கின்றார். நீங்கள் பாவத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உணவை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அன்புக்குரியவர்களே, இயேசு என்ற நற்செய்தியில் சொல்லுகின்றார், நீங்கள் பரிசேயர் ஏரோதியருடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள். காரணம், இந்த 2 குழுவினருமே, ஏரோதியராக இருக்கட்டும், பரிசேயராக இருக்கட்டும்,
அல்லது சதுசேயராக இருக்கட்டும், மறைநூல் அறிஞராக இருக்கட்டும், அல்லது இயேசுனுடைய காலத்தில் அதிகாரத்தில் அமர்ந்திருந்தவர்களாகட்டும், இவர்களுடைய சொல்லும் செயலும் வெவ்வேறாயிருந்தது, முரண்பட்டு இருந்தது. இவர்கள் மனிதநேயத்தை பின்னுக்கு தள்ளி சம்பிரதாயங்களை, கட்டளைகளை கடைபிடிப்பதில் மக்கள் கடைபிடிக்கிறார்களா என்பதை கவனிப்பதில் தான் இருந்தது. எனவே தான் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். நீங்கள் இவர்களுடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள். காரணம், அவர்களுடைய புளிப்பு மாவு பாவமாயிருந்தது. அவர்கள் மக்களை ஒடுக்குகின்றவர்களாய், மக்களை அவமதிக்கின்றவர்களாய், மக்களை கடவுளுக்கு நெருக்கமாய் வரவிடாதவர்களாய் இருந்தார்கள். எனவே நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இராதீர்கள். ஏரோது என்ன செய்தான்? நேர்மையாளராயிருந்த திருமுழுக்கு யோவானை கொலை செய்து பாவத்தை கட்டி கொண்டான். ஆனால் ஏரோதை குறித்து சொல்லுகின்ற பொழுது நாம் வாசிக்க கேட்டோம், அவன் திருமுழுக்கு யோவானுக்கு அஞ்சினான். இருப்பினும் தான் வாக்களித்தது நிமித்தமாய் திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்ட அவன் ஆணை பிறப்பித்தான் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரித்தெடுக்கிறது. பாவம் கடவுளுடைய அருள் பார்வை நம்மீது விழாமல் தடுக்கிறது. எனவே நாம் ஒரு புனிதமான புண்ணிய காலத்திற்குள் நுழைய போகிறோம். கடவுளோடு நமக்குள்ள உறவை நாம் ஆழப்படுத்தி கொள்ள, நெருக்கமாக்கி கொள்ள திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான காலம் நாம் நுழையவிருக்கின்ற தவக்காலம். அதற்கான தயாரிப்பு சிந்தனைகளாகவே இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பார்வை இனி வரும் நாட்கள் முழுவதும் நம் பங்கின் மீது, நம் பங்கின் அன்பியங்கள் மீது, அன்பியங்களுடைய குடும்பங்கள் மீது, இந்த ஆலயம் தேடி வருகின்ற எல்லார் மீதும் விழும்படியாய் நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே,
மாதிரி தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவலமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நெருப்பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித லூயிஸ் குவனல்லா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர் இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. இனி வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உன் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும். உன்னிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும்.
நினைவுறுத்தல்கள். நாளைய தினம் தவக்காலத்தின் முதல் நாள் திருநீற்று புதன், ஆஷ் வெட்னஸ்டே. நாளை கடன் திருநாள். ஒரு சந்தியும் சுத்தபோசனமும் கடைபிடிக்க வேண்டியது நமது கத்தோலிக்க கடமை. நாளை காலை 6:30 மணிக்கு ஓர் திருப்பலியும் நாளை மாலை 6 மணிக்கு ஓர் திருப்பலியும் நடைபெறும். அன்புக்கினியவர்களே, இந்த வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரையிலும் தவக்கால தியானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தவக்காலம் முழுவதும் ஞாயிறு திருப்பலிகளை ஒருங்கிணைப்போர், தவக்காலத்தின் வெள்ளிக்கிழமைகளில் திருச்சிலுவை பாதையை ஒருங்கிணைப்போர், புனித வாரத்தில் வழிபாடுகளை ஒருங்கிணைப்போர் ஆகிய எல்லாவற்றையும் குறித்த தகவல்கள் பதாகைகளாக நம்முடைய ஆலய வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பங்கினுடைய முகநூல் பகுதியிலும் அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிய குடும்பங்கள் பார்த்து அதற்கேற்றாற்போல் வழிபாடுகளில் பங்கேற்க, தயாரிக்க, ஒருங்கிணைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்திலும் நமக்கு செலவினங்கள் இருக்கிறது. நாம் பல்வேறு முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறோம். குறிப்பாக தவக்காலத்தின் ஞாயிறு அன்று தவக்காலத்தில் சிறப்பு தியானம் நடைபெறுகின்ற வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பங்கேற்கின்றவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும். வருகின்ற தந்தையருக்கு நாம் பயணப்படி கொடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து தவக்காலத்தில் 2 நாட்கள் நாம் பாவ சங்கீர்த்தனம் ஏற்பாடு செய்வோம். அதற்குரிய குருக்களுக்கு பயணப்படி அளித்தல், புனிதவார செலவினங்கள் என்று சொல்லி இந்த காலத்திலும் நமக்கு செலவினங்கள் இருக்கிறது என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தியானம் இருப்பதால் காலை ஆங்கில திருப்பலி நடைபெறாது என்பதையும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பலிகள் நடைபெறாது. மாறாக தியானம் நிறைவுறும் தருணத்தில் நற்கருணை ஆசிருக்கு பின்பு திருப்பலியோடு தியானம் நிறைவடையும் என்பதையும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். பங்கு குடும்பங்கள் இந்த சிறப்பு தவக்கால தியானத்தில் பங்கேற்க அன்புக்குரியவர்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். காரணம், நாம் கடந்த ஓராண்டு பெரும் நோய் தொற்று காலத்தின் நிமித்தமாய் நாம் வீடுகளில் முடங்கி கிடந்தோம், ஆலயத்திற்கு வராமல் இருந்தோம், நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தோம். எனவே இந்த தவக்கால தியானம் என்பது எல்லாவற்றுக்கும் நம்மை தயாரிக்கின்ற காலம். எனவே தவக்கால தியானத்தில் பங்கேற்று பயனடைய இறை மக்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய தவக்காலத்தின் சிறப்பு முயற்சிகளில் ஒன்றான தவக்கால நம்முடைய சிறு சேமிப்பு நம்முடைய திருச்சபையினுடைய பணிகளுக்காக. எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக உங்களுடைய தவக்கால உண்டியல்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். திருவிருந்து பல்லவி. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் நற்செய்தி பிரிவு 3 இறைவசனம் 16. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய வெண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சந்தோஷம்
சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி தப்பி நான் தீர்ந்தேன் பழியதை சுமந்தலைந்தேன் வழி தப்பி நான் தீர்ந்தேன் வழியதை சுமந்தலைந்தேன் அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை அந்த இந்த நாளில் என்ற பாவம் நீங்கிட்டே அந்த இந்த நாளில் என்ற பாவம் நீங்கிட்டே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே. நம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் பங்கு மக்கள் உடல் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். உதவி தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.